வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ நம்மளோட பேட்சில் இருந்து ஃபஸ்ட்டு டாபிக் டெஸ்ட் நம்ம நடத்தியிருந்தது. அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 15 கொஸ்டின், டைஸில் இருந்து 10 கொஸ்டின். ஸோ நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ஆப்டிடியூடில் 15, ரீசனிங்கில் 10. ஸோ இந்த கேட்டகரியில் நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். மொத்தம் 12 டாபிக் டெஸ்ட்டு ப்ளஸ் 15 ஃபுல் டெஸ்ட். இதுதான் நடக்க போகுது. ஒவ்வொரு இதுக்கான டெஸ்ட்டும் அதோட மார்க் என்ன, ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் என்ன, இதை நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். இதில் இருந்து நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் ஆகலாம். ஸோ இதை பார்க்கும்போதே கண்டிப்பாக உங்களால் இம்ப்ரூவ் ஆக முடியும். நான் மெயினாக நம்மளோட ஸ்டூடெண்ட்டை கேட்டிருந்தது நேம், அவங்களோட டிஸ்ட்ரிக், அதே போல் மார்க்கு. நீங்கள் ஆப்டிடியூடில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, ரீசனிங்கில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, இதை ரெண்டையும் நீங்கள் டோட்டல் பண்ணி எவ்வளோ மார்க் மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தேன். அதே போல் எவ்வளவு டைம் எடுத்துக்கிறது, நீங்கள் ஒரு டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு டைம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ மினிட்ஸ்லேயே நான் கேட்டிருந்தேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 30 to 45 மினிட்ஸில் நம்ம ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடக்கும்போது 30 to 45 மினிட்ஸில் நம்ம 25 கொஸ்டின்ஸும் நம்ம சால்வ் பண்ணணும். இதுக்கு நம்ம ரெடி ஆகணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுங்கிற போது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் எடுத்தோன்னே நான் இங்கே மார்க் என்ட்ரி பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். டெஸ்ட் அட்டன் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ ப்ராப்பராக டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும். பேட்ச் ஜாயின் பண்ணால் பார்த்தாது, அதுக்குரிய ப்ராப்பராக நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இப்போது நாட்கள் எவ்வளவு நம்ம கடந்து வந்துட்டோம் பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் விட்டுருப்பாங்க, அதுக்கு முன்னாடியே நம்ம டெஸ்ட்டு நம்ம டிஎன்பிசிக்குன்னு ப்ரிப்பேர் ஆகலாம், கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிசிஷனில் இருந்திருப்போம். பட் சூழ்நிலை அமைஞ்சிருக்காது. அதே டயத்தில் இப்போது நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கோம், அப்பையும் நம்ம அட்டன் பண்ணணும், நல்லா ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு நினச்சிருப்போம். ஸோ அதுவும் சரியாக நம்ம பண்ணாமல் விட்டுருப்போம். இப்போ 1 மந்த்து தான் இருக்குது. ஸோ இந்த டயத்தில் நம்ம குயிக்காக நம்ம ரெடி ஆகணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுப்போம். ஸோ ஆனால் அந்த டிசிஷனில் எத்தனை பேர் உறுதியாக இருப்போம் அப்படிங்கிறது தெரியாது. சூழ்நிலையும் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ குழந்தைகளை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம படிக்கிறோம், அதே போல் வேலைக்கு போய்கிட்டே படிக்கிற ஸ்டூடெண்ட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இந்த டெஸ்ட்டுன்னு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இதில் நம்ம எந்த அளவுக்கு முழு ஈடுபாட்டோடு இருக்கணும், அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற டிசிஷனில் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஓகேவா? ரைட். இப்போ இதில் நான் க்ரீன் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுலாம் 25/25 எடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். யார் நான் டிஸ்ட்ரிக் நோட் பண்ணலாம், நெக்ஸ்ட் டைம் வந்து டிஸ்ட்ரிக் ப்ராப்பராக வந்துடும், அதையும் நான் நோட் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, 25/20, 25. இது ஸ்டூடெண்ட்டு ஒரு 5 பேர் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அதுக்கடுத்து எல்லோ கலர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது 25க்கு 24 எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே வாழ்த்துக்கள். நல்ல எஃபோர்ட் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அவங்கள நம்ம பாராட்டி ஆகணும். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அதே போல் நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம கம்மியாக எடுத்திருக்கோம், சாரு வந்து நம்மளை எதுவும் தவறாக நினைக்கிறாரு அப்படின்லாம் எதுவும் நினைக்கக்கூடாது. உங்களோட நம்பிக்கை, உங்களோட முயற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக நீங்கள் அடுத்த டெஸ்ட்டில் 1 மார்க்காவது இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி படிக்கணும். அடுத்தடுத்ததில் நீங்கள் ஒவ்வொரு மார்க்கு இம்ப்ரூவ் ஆகும்போது கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த ஷெட்யூலில் நீங்கள் 25 மார்க்குக்குமே ரெடியாக இருப்பீங்க. ஸோ எப்படா மேக்ஸ் கொஸ்டின் வரும், நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அதே போல் 40 மினிட்ஸ்லேயே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, 20 அபோவ் எடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நான் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே தான் நான் வாழ்த்துக்கள் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னா அவங்களோட முயற்சி அந்த அளவுக்கு நம்பிக்கையோடு முயற்சி பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபீட்பேக்கை பார்க்கும்போது நல்லா தெளிவாக தெரியும். ஓகேவா? ஸோ மார்க் எடுத்திருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வாழ்த்துக்கள். லாஸ்ட்டாக ஃபீட்பேக் நீங்கள் கவனிங்க. ஸோ இந்த ஃபீட்பேக்கை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே நீங்கள் என்ன பாராட்டணும் அப்படிங்கிறத விட கண்டிப்பாக உங்களோட முயற்சி தான் இங்கே முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாமே டீச்சிங் நல்லா இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. அதே போல் டீச்சிங் இதில் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நீங்கள் ஆர்வத்தோட ப்ராக்டிஸ் பண்ணுறது, முயற்சி எடுக்கிறது தான் உங்களோட வெற்றிக்கு காரணம். ஸோ நம்பிக்கையோட முயற்சி எடுங்க. ஃபீட்பேக் சொன்ன எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வாழ்த்துக்கள். சஜஷன் சொன்ன எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே நான் கண்டிப்பாக அதை பார்க்குறேன். ஏன்னா ஒரு சில பேர் வந்து 2 டாபிக் கூட கண்டக்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ட்ரை டு கண்டக்ட் 2 டாபிக்ஸ் வித் 1 டெஸ்ட் அப்படிலாம் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் எல்லா கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நான் அடுத்தடுத்த பிளானில் நான் இந்த குரூப் 4 இல்லை, அதை தொடர்ந்து வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமாக இருக்கட்டும், மற்ற எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக நான் உங்களுக்கு ப்ராப்பர் ஷெட்யூலோடு கொடுப்பேன். லாஸ்ட் மினிட்ல கூட நீங்கள் இந்த டெஸ்ட்டை ட்ரை பண்ணி நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ ஃபீட்பேக் ரொம்பவே பாசிட்டிவாக வந்திருக்கு.
எல்லாருக்குமே நன்றி. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த டெஸ்ட்டு ஃபீட்பேக் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.